அனைவருக்கும் வணக்கம். அமுதம் டாரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பெஷல் சாவி. ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமை சாயப்பாவோட ஆசீர்வாதங்கள் நமக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம 2 செட் பைல் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி சாயப்பா நமக்கு என்ன பிளஸிங்ஸ் இல்லை அட்வைஸ் கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஷஃபில் பண்ணி 2 செட் கார்டு எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி பைல் செலெக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் சொல்லி ஒன்று கீ, இன்னொன்று பட்டர்ஃப்ளை. பிகாஸ் இன்றைக்கி இந்த 2 விஷயம் தான் கிடச்சிது மெடிடேஷனில். சரி, அதை வச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் அப்பா உத்தரவு கொடுத்து தான் நினச்சி தான் இந்த பைல் செலெக்ஷனுக்கு இப்படி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு உள்ளுணர்வாக நல்லா யோசித்து சாயப்பா கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பைல் செலெக்ஷன் யோசிச்சுக்கோங்க. ஸோ ஷீரடி சாய்நாதரோட கருணையால் அவங்க இன்றைக்கி உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பட்டர்ஃப்ளை கார்டை எடுக்க போகிறேன். ஸோ வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆன்மீக பொருள் இது விஷயமாக சொல்லணும்னா, இது உங்களுக்கு ஒரு ஸ்பிரிட் கிட்டேருந்து ஒரு மெசேஞ்சர் கண்டிப்பாக வரும். உங்களுக்கான மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் இப்போ இருக்கிற இந்த விஷயங்கள்லேருந்து கூடிய சீக்கிரம் ரொம்ப அழகாக மாற போகிறீங்க. அதுக்கான நாட்கள் மிக விரைவில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. உங்களுக்கான சுதந்திரத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த சுதந்திர காற்றை நீங்கள் சுவாசிக்க போகிறீங்க. உங்களுக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு திடீர்னு வரும். அது எப்போ, யார் மூலயமா, என்னன்னு சொல்லிலாம் உங்களுக்கே தெரியாது. அப்படி ஒரு விஷயம் நிச்சயமாக நடக்கும். ஸோ உங்களுடைய இந்த ஆன்மீக பாதையில் நிறைய மாற்றம் வரப்போகுது அப்படின்றதையும் இங்கே சீக்ரெட்டாக சொல்லப்படுற ஒரு விஷயம். ஸோ உங்களுக்குள்ளே நீங்கள் திரும்பி பார்க்கணும். உங்களுடைய பிரதிபலிப்பு வெளியே தெரியணும். ஸோ நீங்கள் என்னென்ன மாறணும், என்னென்ன புது விஷயங்கள் வரப்போகுது, ஒரு புது கண்ணோட்டத்தோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்றது தான் இந்த பட்டாம்பூச்சியான உங்களுக்கு கொடுத்த மெசேஜ். பாபா உங்களுக்கு இந்த ஒரு மெசேஜில் இருந்தே உங்கள் கார்டுக்கு என்ன அழகாக சொல்ல வராருன்றது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ அழகாக பொருந்திருக்கு. பார்க்கலாம். ஓகே, சமன்படுத்துதல், ரைட். ஸோ உங்களுடைய வலிமைகள் சீர்படுத்தி சீர்செயல் பிராண மூச்சு பயிற்சிதனை மேற்கொள்ளவும். ஸோ உங்களுடைய எனக்கு தெரிஞ்சு நீங்களாம் கொஞ்சம் ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் பற்றிலாம் உங்களுக்கு தெரியும். ஒரு சிலர் அதை ஃபாலோ பண்ணுறவங்களாகவும் இருக்கலாம். அது இல்லாமல் அப்பா இந்த விஷயம் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்படி தான் என் வாழ்க்கை அமைய போகுது அப்படின்ற நம்பிக்கைக்குள்ளே நீங்கள் வீணாக சிக்கக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க சில விஷயங்கள், சில முகமூடி போட்டு பழகிற நபர்கள் சொல்கிற வார்த்தைகள்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே உள்வாங்கிக்காதீங்க. அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ உங்களுக்கு தாராளமான ஏராளமான அன்பை வாரி வழங்கிறதுக்கான சில விஷயங்கள் சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அப்பா உங்களுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன நடந்தாலும் நீங்கள் உங்களுடைய பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த சமநிலையை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் நீங்கள் எவ்வளவு பண்பாக, தூய்மையாக, நேர்மையாக இருக்கீங்களோ அதை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காத ஆள் தான் நீங்கள். அதை அப்படியே கடைசி வரையும் மெயின்டைன் பண்ணுங்கள். உங்ககிட்ட பழகிறவங்கள வச்சே நீங்கள் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுற ஆள் தான். இவங்க இப்படி தான், அவங்க அப்படி தான்றது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் யாரையுமே புண்படுத்தாமல் இதுவரையும் இந்த காலகட்ட வரையுமே உங்களுடைய வழிகளை நீங்கள் மட்டும் சுமந்துக்கிட்டு அவங்களையும் நீங்கள் முதுகில் தட்டி முன்ன நோக்கி போ அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள வழி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்படி தான் எனக்கு சொல்ல வருது இந்த கார்டுகள் மூலிமா உங்களுடைய எனர்ஜி இன்றைக்கி கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த குணம், அதனால தான் பாபா உங்களை ரொம்ப அழகாக ஏதோ ஒரு விதத்தில் நிச்சயமாக உங்களை அப்படியே பொத்தி பொத்தி வளர்க்குறாரு தான், செல்ல குழந்தையாட்டம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தெரிஞ்சு நீங்கள் மோஸ்ட்லி ரெட், எல்லோ, க்ரீன் இல்லை பிங்க்கில் ட்ரெஸ் போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு பட்டாம்பூச்சி மூலயமா உங்களை பாபா கண்டிப்பாக சந்திப்பார். இந்த கார்டை சூஸ் பண்ணவங்களுக்காக பாபா கொடுத்த விஷயங்கள் இதுதான். இதெல்லாம் உங்களுக்கு கட்டாயமாக பொருந்தும். ஸோ பட்டாம்பூச்சியை தேர்ந்தெடுத்தவங்களுக்கான மெசேஜ் பாபா கொடுத்தது இதுதான். வாழ்த்துக்கள். ஜெய் சாய்ராம். ஸோ இந்த கீ சூஸ் பண்ணவங்களுக்காக பாபா கொடுக்குற மெசேஜஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கீயை சூஸ் பண்ணவங்களுக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக இதுவரையும் உங்களை ரொம்ப பாதிச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் முடிய போது, உங்களுக்கு ஒரு புது ஆரம்பம் காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கான மாற்றங்கள் சீக்கிரமாக நடக்க போகுது. உங்களுக்கான சுதந்திரம் நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. அந்த காற்றை நீங்கள் சுவாசிக்க போகிறீங்க. உங்களுக்கான அத்தாரிட்டி நிச்சயமாக கிடைக்கும். இத்தனை நாள் உங்களுக்கு ஒரு சில புரிதல்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் அதை பற்றின ஞானங்கள் உங்களை தேடி வரும். உங்களுக்கு நம்பிக்கைகள் அதிகமாகும். உங்களுடைய
தனித்துவம் காட்டுறதுக்கான வேலைகள் வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய பேச்சுக்கள் இனி ஈடுபடும். நீங்கள் நிறைய அன்பு கொடுக்குற ஆள். இனிமேல் அந்த அன்பையும் சம்பாதிக்க போகிறீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையை கூடிய சீக்கிரம் சந்திக்க போகிறீங்க அப்படின்றது தான் இந்த கீயை சூஸ் பண்ணவங்களுக்கான ஸ்பெஷல் மெசேஜ் ஃபார் நம்ம சாயப்பா கிட்ட இருந்து. சரி, இன்றைக்கி அவர் கார்டு மூலியமாக உங்களுக்கு என்ன தகவல்கள் இல்லை ஆசீர்வாதங்கள் கைடன்ஸ் என்ன கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, பாருங்க, நீயும் நானும் ஒன்றே எடுத்தோடனே எவ்வளோ அழகான மெசேஜ். ஆஹா, நம்பிக்கை கார்டு வந்தாச்சு. ஸோ கீ அங்கேயே கொடுத்துட்டார் உங்களுக்கு. ஆனால் அப்போ உங்களுக்கு வந்து அவர் சிம்பாலிக்காக சொல்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான டோர் ஓப்பன் ஆக போகுது. அதுக்கான கீ அவர் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து நிறைய பேருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க. மேபி இப்போ உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுகள் ஏதாவது இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரமே அது மாறும். நீங்கள் அப்படி உணவு வழங்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் அதை பற்றி கவலைகள் வேணாம். மற்றவங்க யாராவது மனம் உடஞ்சி போயிருந்தால் கூட அவங்க மேலே நீங்கள் கொடுக்குற அன்பு கூட போதுமானது. அந்த அன்பு மூலயமா கூட நீங்கள் அப்பாக்கிட்ட இன்னும் அழகாக நெருங்குவீங்க. அதை தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு, நீ நானும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி உங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கலாம். பாபாவோட உதி மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் தினமும் அதை நெத்தியில் இட்டுக்கோங்க. தண்ணியில் கலந்து பாபாவோட நாமம் ஜபம் சொல்லியோ இல்லை பாபாவோட மந்திரங்கள் சொல்லியோ அந்த உதியை சாப்பிடுங்க. இல்லை உங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கஷ்டப்பட்டாலும் சாயப்பாவோட விபூதி பற்றி நீங்கள் எடுத்து சொல்லியோ இல்லை அவங்களுக்காக நீங்கள் ப்ரே பண்ணியாவது அந்த உதியை கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்து அந்த உதியோட வல்லமையை நீங்கள் புரிய வைங்க அவங்களுக்கு. அதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச பாபா கும்பிட்றவங்க பாபா உதி இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கேள்விகள் நிறைய இருக்கும். அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது இல்லை என்ன பண்ணலான்னு எதை சார்ந்து இருந்தாலும் பாபா இப்போ உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை மட்டும் வச்சுக்க. நீ கேட்க போகிற இல்லை கேட்டுக்கிட்டு இருக்க கேள்விக்கு இப்போ பதில் இல்லைனாலும் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு காத்துக்கிட்டுரு அப்படின்னா. அதுதான் கீ கொடுத்துட்டாரே, உங்களுக்கு இந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு. அப்போ கூடிய சீக்கிரம் நீங்கள் எதை நோக்கி பயணம் பண்ணுறீங்களோ அதுக்கான புரிதல், தெளிவு, ஞானம், வழி எல்லாமே அவரே உங்கள் கூட இருந்து அதை நடத்தி வைப்பார் அப்படின்னு சொல்லி இவ்வளோ அழகாக உங்களுக்கும் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த கீ சூஸ் பண்ணவங்களுக்காக பாபா கொடுத்த அழகான மெசேஜஸ் இது தான். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஜெய் சாய்ராம்.